ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நாளைக்கு ப்ரொமோ. ஸோ நம்ம எப்பயுமே ப்ரொமோ நம்ம ஒரு கெஸ் பண்ணுவோம். நம்ம கெஸ் பண்ணுறது என்னைக்காவது தான் நடக்கும். அது அத்தி புத்தார் போல் பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு தடவை தான் நடக்கும். அந்த மாதிரி தான் எப்பயுமே நடந்துகிட்ருக்கு. மேக்ஸிமம் நம்ம பல்பு தாங்க வாங்குவோம். அது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இல்லையா? ஃபியூஸ் போன பல்பா இல்லை டிம் எறிகிற பல்புல பட் ஏதோ ஒரு பல்பு வாங்குவோம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா என்னோட கெஸ் ரெண்டு இது ப்ரொமோ வரும்னு நான் வச்சுட்ருக்கேன். அது ரெண்டுமே அதை குட்டி குட்டியாக அந்த ஒரு ப்ரொமோலே 2 சீன்ஸையும் கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஃபஸ்ட்டு சீன் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு கண்டிப்பாக மாமன் சீர் நம்ம விஜயோட அந்த ஆட்டம் பாட்டம் அந்த பெரிய தளப்படலாம் கொண்டு வர்றாரு இல்லையா சீர், அந்த ஒரு ப்ரொமோ இருக்கும். அந்த ப்ரொமோலே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதே வச்சா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு பயம் விஜயை அங்கே யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். கண்டிப்பாக படுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் அந்த சீர் பண்ணுற இடத்துல விஜய் நின்றுட்டுருக்காரு. ஸோ அசிங்கப்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக அங்கே தாத்தா பாட்டியுமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே எதுவுமே நடக்கல, தாத்தா பாட்டி இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் அங்கே அந்த ஃபங்க்ஷன் சுமூகமாக மூவ் ஆகுது. அதுக்கு இன்னொரு காரணம் அவங்க அத்தை. ஸோ அவங்க அத்தைக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா? மேபி அவங்க இருக்கிறதுனால சுமூகமாகவும் கொண்டு போகிறது நிறைய பாசிபிள் இருக்குது. அவங்க அத்தையுமே இதில் உண்மை தெரிஞ்சாலும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ குமரன் கூட்டு போயினார், உண்மை சொன்னாரா சொல்லலையா நமக்கு தெரியல. இன்கேஸ் உண்மையே தெரிஞ்சாலும் கண்டிப்பாக விஜய்க்கு சப்போர்ட்டிவாக அத்தை இருப்பாங்கன்னு எனக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்று தோணும் இல்லையா? அந்த மாதிரி தோணிகிட்டே இருக்குது. பார்ப்போம், எப்போயுமே தோன்றுது. ஆனால் அங்கே நடக்குமா நடக்காதுல. பட் நடக்காட்டி நம்ம என்ன பண்ணுறது, வழக்கம் போல் பல்ப் வாங்கிட்டு போக வேண்டியதான். பட் கண்டிப்பாக விஜயோட சீர் ஒரு ப்ரொமோவில் இருக்குங்க. அதுக்காக தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வெறும் பேச்சிலேயே முடிச்சிட்டாங்க. விஜயோட சீர் கொண்டு வரவே இல்லை. கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ரொமோ போட்டு தான் கொண்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஹாப்பியான ப்ரொமோ நாளைக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதுலேயே அத்தையோட சப்போர்ட்டையும் கொண்டு வந்தாலும் கொண்டு வரது நிறைய பாசிபிள் இருக்குது. அந்த ஒரு ப்ரொமோவில் குட்டி குட்டியாக ஷார்ட்டாக கட் பண்ணுவாங்களா? ஸோ அந்த மாதிரி 2 சீன்ஸுமே ஒரே ப்ரொமோவில் காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஜய் வரும்போது காவேரி மூஞ்சில் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும், சாரதாமா மூஞ்சில் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் யோசிச்சு பார்க்கவே முடியல. பக்குன்னு இருக்குது. பார்ப்போம், எபிசோடோ நான் ப்ரொமோ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும். காவேரியோட கேரக்டரைசேஷனுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கேயோ இடிக்குது. அதை பற்றி தனியாக வீடியோ பேசணும்னு வச்சுருக்கேன். பட் பேச முடிஞ்சால் நாளைக்கு நான் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ நாளைக்கு என்ன ப்ரொமோ வரும், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.